Hello friends, welcome back to my channel. நம்ம இன்னைக்கு 1/2 kg மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். சரியான அளவுகளோட கொஞ்சம் கூட குழையாம அடிபிடிக்காம நல்ல உதிரியா இருக்கிற மாதிரி மட்டன் பிரியாணி ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இந்த ரெசிபியோட வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பிரியாணி ரெசிபி செய்யறதுக்கு கரெக்டாக ஒரு 1/2 kg அளவுக்கு மட்டன் எடுத்து அதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம குக்கரில் ஒரு 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு 80% நம்ம இந்த மட்டனை குக் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பேலீஃப் இதெல்லாமே ஒரு சின்ன பீஸை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஜாதி பத்திரி, அன்னாசிப்பூ, பிளாக் கடமம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூடவே 4 பெரிய வெங்காயத்தை நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி நீல வாக்கில் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமானதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதோடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் சொல்கிறது தான், புதினா கொத்தமல்லியை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 5 பெரிய தக்காளியை நல்லா பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உங்களோட காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நல்ல திக்கான ஃப்ரெஷ் க்ரீமை எடுத்துக்கோங்க. அதை ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எப்போயுமே நம்ம பிரியாணிக்கு தயிர் சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தயிருக்கு பதிலாக நல்ல திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால பிரியாணிக்கு ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்ல க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூடவே வேக வச்ச மட்டனையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு மட்டன் மட்டும்தான் இதில் நீங்கள் சேர்க்கணும், வாட்டரோடு சேர்க்கக்கூடாது. நம்ம எப்போ வாட்டரை அளந்து இது கூட சேர்க்குறோமோ அப்போ அதையும் சேர்த்துக்கலாம். அதனால் இப்போதைக்கு நீங்கள் வெறும் மட்டனை மட்டும் ட்ரெயின் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா இந்த கறியோடு சேர்ந்து நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது கூடவே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் பீசஸை மட்டும்தான் சேர்த்துருந்தோம். வாட்டரை ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வாட்டரோடு சேர்த்து நம்ம எந்த அளவுக்கு வாட்டர் நமக்கு தேவைப்படுதோ அதையும் அளந்து இது கூட ஊற்றிக்கலாம். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எத்தனை பங்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் 2 பங்கு அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்தாலும் அதை ஒரு பாத்திரத்தில் அளந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு காரம் பத்தலை, அதனால் காரமும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். 1/2 kg மட்டனுக்கு 1/4 kg அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறேன். அப்போ தான் பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போயுமே பிரியாணி செய்கிறப்போ நம்ம எடுக்கிற கறிக்கு கம்மியான அளவில் அரிசி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிரியாணி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். 1/2 kg அளவுக்கு நம்ம மட்டன் எடுக்கிறோம் அப்படின்னா 1/4 kg அளவுக்கு ரைஸ் சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்குறப்போ நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் அரிசி சேர்க்குறப்போ நல்ல உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் வரும். இப்போ இது கூடவே பாஸ்மதி ரைஸ் சேர்த்துடலாம். பாஸ்மதி ரைஸை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா தான் பிரியாணி நல்ல நீளமாக உதிரியாக வரும். அதனால் இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம சேர்த்து அந்த கறி, மசாலா, ரைஸ் எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும்.
நம்ம வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி வந்து ஒரு 90%க்கு குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து இதில் தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மேலால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எசன்ஸ் சேர்க்குறது பிடிக்கும் அப்படின்னா பிரியாணிக்குன்னு தனியாக எசன்ஸ் விற்கிது, அதை கூட நீங்கள் வாங்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த லெமனுடைய புளிப்பு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதை நம்ம வந்து தம்மில் போட போகிறோம். அடியில் வந்து ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு நம்ம தம் போட போகிறோம். கரெக்டாக ½ அன் ஹவருக்கு தம் போட போகிறோம். ஃபுல் சிம்மில் வச்சு தான் நீங்கள் தம் போடணும். ½ அன் ஹவருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கவே கூடாது. அப்போ தான் வந்து கரெக்டாக ரைஸ் வந்து நம்மளுக்கு குக் ஆகி வரும். இப்போ ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா குக் ஆகிருச்சு. நல்ல நீளமாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. 80%க்கு குக் ஆகியிருக்கிற அந்த டைமில் தான் நம்ம வந்து தம் போடணும். இப்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போயிடும். லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் கிளறி காட்டுறேன் பாருங்கள். மசாலா எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து கரெக்டான அளவுகளில் சேர்த்து பண்ணாதான் பிரியாணி வந்து ட்ரையாக இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். கொஞ்சம் கூட குழைவு இல்லாமல் அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்முடைய மட்டன் பிரியாணி ரெசிபி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து எப்போவுமே தயிர் சேர்த்து பண்ணுவோம். இன்றைக்கி வந்து திக்கான ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ரிச்சான க்ரீமியான ஒரு டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ரைஸும் பார்க்குறதுக்கு ஒரு ஷைனிங் லுக் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மெத்தடில் இந்த பிரியாணி ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருந்துச்சு. நான் சொன்ன இந்த அளவுகள் கொஞ்சம் கூட மாறாமல் கரெக்டான குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். பிரியாணி ரொம்பவே சூப்பராக வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் ட்ரை ஆகாமல் நல்லா உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ½ kg மட்டன் பிரியாணி ரெசிபிக்கு இந்த குவான்டிட்டியில் நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரிச்சான க்ரீமியான இந்த யம்மியான பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.